ஸோ +2 முடிச்சோடனே ஏதாவது ரெவன்யூ மேக்கிங் பண்ணுங்கிற ஒரு ஆர்வம் வந்துருச்சு. ஸோ அப்பாலாம் வந்து ஏர்ன் பண்ணுறாரு, அப்பா அஸ்ட்ராலஜர் தான். ஸோ அவர்லாம் வந்து ஏர்னிங்ஸில் இருந்தாலும் கூட எனக்கு அந்த மணி மேக்கிங் ஆர்வங்கிறது அந்த +2லேயே வந்துச்சு. ஸோ அப்பா வந்து அவர் கான்டாக்ட் பண்ணி இந்த மாதிரி நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் அப்போ ரொம்ப ஃபேமஸ் இந்த பைனரி கான்செப்டில் மல்டி லெவல் மார்க்கெட்டிங்கு, நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கு. ஸோ இந்த கான்செப்ட் வந்துட்டு ரொம்ப ஃபேமஸாக இருந்தனால அவர் வந்து அறிமுகப்படுத்தி ஒரு இதில் ஜாயின் பண்ண சொல்கிறாரு. அதுதான் வந்து ரிலையன்ஸ் கம்பெனியோட இன்சூரன்ஸ் செக்டாரில் இருக்கக்கூடிய மாஸ் வேல்யூ ஏஜென்சி எடுத்து பண்ணாங்க. ஸோ அதில் தான் வந்துட்டு நான் முதல்ல வந்து போனேன். ஸோ அதில் நிறைய மீட்டிங்ஸ்லாம் அட்டன் பண்ணேன். ஸோ எப்பயுமே வந்துட்டு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், எந்த நெகட்டிவ்லையும் ஒரு பாசிட்டிவ் எடுத்துக்கணும், எந்த ஒரு இடத்துல இருந்தாலும் அந்த ஒரு விஷயத்தை அப்சர்வ் பண்ணி நம்ம கற்றுக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ நான் முதல்ல கற்றுக்கிட்ட விஷயங்கள் அந்த மல்டி லெவல் மார்க்கெட்டிங்கில் போயிட்டு தான் நான் எப்படி பேசணும் அப்படிங்கிறதையே நான் வந்துட்டு கற்றுக்கிட்டேன். இப்போ நிறையா மீட்டிங்ஸ்லாம் வைப்பாங்க. ஸோ இப்போவுமே நெட்வொர்க் மார்க்கெட்டிங் MNCs நிறையா வெஸ்டீஜ், ஹெர்பா லைஃப் அப்போ வந்து அதிகம் பஜாஜோட இது அலைன்ஸு ஸோ நிறையா இருந்தது. ஸோ அப்போ நிறையா மீட்டிங்லாம் அட்டன் பண்ணும்போது எனக்கு அப்போ அந்த மற்றவங்க பேசும்போது புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அப்போ அவங்களோட கான்செப்டே என்னென்னா வேலைக்கு போகக்கூடாது, சிறுதொழில் பண்ணக்கூடாது, வியாபாரத்தை விட இந்த மாதிரி கான்செப்டில் தான் நம்ம ஏர்ன் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி நிறையா அப்போலாம் மோட்டிவேட் பண்ணி பிரெயின் வாஷிங்லாம் அப்போ அதிகமாக இருக்கும். ஸோ அப்போ நான் அதில் கற்றுக்கிட்ட விஷயம் என்னென்னா சிறந்த ஒரு பேச்சாளர் ஆகிறதுக்கு அது ஒரு உத்வேகமாக இருந்தது. அந்த பிரவீன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பிரதர் தான் வந்துட்டு எனக்கு நிறையா சப்போர்ட்டிவாக இருந்தார். ஸோ அப்போ தான் வந்துட்டு எனக்கு வந்து அந்த ஆர்வம் வந்துச்சு. ஸோ அப்போ நிறையா மீட்டிங்லாம் வைத்தப்போ இந்த பிஸ்னஸோட எப்படி கம்யூனிகேட் பண்ணணும், எப்படி வந்து ஒரு கிளைண்ட் அப்ரோச் பண்ணணும், எப்படி பேசணும் அப்படிங்கிற அந்த டைரக்ட் மார்க்கெட்டிங்கை வந்து நான் அப்பயே ஸ்டார்ட் பண்ணிட்டேன்.